வணக்கம், நான் டாக்டர் கிருஷ்ணன் லியோ. பொதுவாக ஹேர் ஃபால் எதனால் ஏற்படுது, இதற்கு நிரந்தரமான தீர்வு தருகிற FDA அப்ரூவல் கொடுத்த ஒரே ஒரு ஆயில் அப்படின்னா அது மினாக்சிடில் ஆயில் தான். இந்த மினாக்சிடில் ஆயிலுக்கு அப்படி என்ன சிறப்பம்சம் இருக்குது, ஏன் பொதுவாக ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, அண்ட் எந்த விதத்தில் கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த மினாக்சிடில் ஆயில் சிறந்த பலனை தந்து அவங்களோட முடியை தக்க வச்சுக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். முடி உதிர்வு ஏன் ஏற்படுது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு இயல்பாக ஒரு முடி ஒருத்தருக்கு குறுக்கிறது போது எத்தனை வருடம் அந்த முடியோட சராசரி கால அளவு, இப்போ ஒரு மனிதன் ஒரு 70-80 வருடம் உயிர் வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம கணிக்கிறது மாதிரி ஒவ்வொரு முடிக்குமே ஒரு கால அளவு இருக்கிறது. அந்த கால அளவு சுருங்கி போகும்போது தான் ஹேர் ஃபால் பிரச்சனை அதிகமாகும். இந்த கால அளவை அதிகப்படுத்துகிற மருந்துகளை நம்ம எடுத்துக்கும் போது முடியோட வாழ்நாள் அதிகமாகும், ஹேர் ஃபால் குறையும். இதுதான் ஒரு ஷார்ட்டான விளக்கம். இதை நான் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு உங்கள் முன்னாடி வைக்கிறேன். முடிக்கு 3 கட்டமான வாழ்க்கை இருக்குது. இப்போ நம்ம 20 வயசுக்கு கீழே ஒரு இளமை பருவம், 30 to ஒரு 50 வரைக்கும் ஒரு நடுத்தர வயது, 50 to 70 ஆகும்போது ஒரு முதிர்ந்த வயது, இந்த மாதிரி நம்ம ஒரு பேட்டர்னில் நம்ம ஏஜை பிரிப்போம். இது நானாக ஒரு பிரிக்கிறது தான், இந்த மாதிரி பிரிவு கிடையாது, பட் ஒரு பிரிவை நம்ம ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். இதே மாதிரி தான் முடிக்கு ஒரு 3 ஃபேஸஸ் இருக்குது. அந்த ஃபேஸஸை ஆங்கிலத்தில் அனாஜன் ஃபேஸ், கெட்டாஜன் ஃபேஸ், டெலோஜன் ஃபேஸ், இப்படி 3 கட்டமாக பிரிச்சுக்கலாம். இந்த அனாஜன்ன்றது ஒரு க்ரோத் ஃபேஸ். அது நமக்கு முடி அந்த காலகட்டத்தில் நல்லா வளரும். ஏன்னா இப்போ பிள்ளை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஒரு பொதுவாக மனிதன் ஒரு 15 ஒரு 20-25 வயசுக்குள்ளாடி வளர்ந்து ஹைட் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஹைட் ஆக மாட்டாங்க. இதே மாதிரி இந்த ஹேர் புதுசாக முளைக்கிற ஹேர் கிட்டத்தட்ட 2 to 6 வருடத்துக்கு உள்ளாடி நல்லா வளர்ந்துருங்க. அப்போ ஒரு முடியோட கால அளவுன்றது 6 வருடம். இன்னும் நல்ல ஹெல்த்தியான நபர்களுக்கு 7 வருடம் வரைக்கும் அந்த முடி அந்த நபர்களுக்கு உடம்புல இருக்கும். அடுத்த கட்டம் கெட்டாஜன் ஃபேஸ். இந்த கெட்டாஜன் ஃபேஸ் ஒரு ஷெட்டிங், அது இப்போ அதோட வாழ்நாள் முடிய போகுது அப்படின்றத குறிக்கக்கூடியது. அது கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துலேருந்து 3 வாரத்தில் அந்த கெட்டாஜன் ஃபேஸ் முடிஞ்சு போயிடும். அதில் இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிங் ஆகும், ஹேர் க்ரோத் எல்லாம் போயிடும். அப்படி ஒரு வயதான முதிர்ப்பு நிலைமைக்கு போகிறது மாதிரி அது ரொம்ப ஸ்லோ ஆயிரும். அடுத்தது டெலோஜன் ஃபேஸ், அது ஷெட்டிங் ஃபேஸ் அப்படின்னுவாங்க. அந்த ஹேர் ஃபால் ஷெட் ஆயிரும். 2 முதல் 3 மாதத்துக்குள்ளாடி அந்த டெலோஜன் ஃபேஸ்க்குள்ளாடி போகிற ஹேர் ஷெட் ஆயிரும். அதே ஹேர் ஃபாலிக்குள் திரும்ப ஒரு குழந்தைய பெற்றுக்கிறது மாதிரி திரும்ப அதே இதில் ஹேர் முளைக்க ஆரம்பிக்கும். அதே ஹேரும் இதே மாதிரி தான் 2 முதல் ஒரு 6 ஆண்டுகள் உயிர் வாழும், திரும்பவும் ஷெட் ஆகும். இப்படி அதே ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6-7 முறை இப்படியே மனிதனோட சராசரி வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு 6-7 தடவை நடக்கும். இது இப்படி ஒரு ரிப்பீட்டாக நடக்கும்போது முடி திரும்பவும் ரீக்ரோத் ஆகும், அதே ஹேர் ஃபாலிகிள்ஸ்க்கு உள்ளாடி இருந்தது. அப்போ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த ஹேர் ஃபாலின் வரும்போது இந்த அனாஜன் ஃபேஸில் தான் ப்ராப்ளமே நடக்கும். இந்த அனாஜன் ஃபேஸ் தான் முடி நீளமாக வளர்ற பருவம். இங்கே 2 to 7 வருடம் போக வேண்டிய முடி 2 வருடத்துக்குள்ளாடி ஷெட்டிங் ஆனாலோ இல்லை ஒரு மாத காலம், 2 மாத காலம், 3 மாத காலம், ரொம்ப குறுகிய நாட்களுக்குள்ள ஷெட் ஆனால் அதிகப்படியான ஹேர்ஸ் கொட்ட ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நமது தலைமுடியில் ஒரு ஆவரேஜாக சொல்ல போனால் ஒரு 1 lakh அளவுக்கு ஹேர்ஸ் இருக்கும். 1,00,000 ஹேர்ஸ் இருந்தால் சராசரியாக ஒரு 100 ஹேர்ஸ் அளவுக்கு தான் நமக்கு கொட்டும். அது இன்னும் ஒரு விளக்கமாக சொல்ல போனால் 85 முதல் 90% முடிகள் அனாஜன் ஃபேஸில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10% முடிகள் தான் இந்த கெட்டாஜன் ஃபேஸில் இருக்கும். அதாவது முடி உதிர்க போகிற ஸ்டேஜில் ஒரு 10% தான் இருக்கும். 90% ஆஃப் த ஹேர்ஸ் நமக்கு அந்த வாழ்நாள் நல்ல ஸ்ட்ராங்காக வாழ்ந்துட்டு இருக்கிற ஹேர்ஸாக தான் இருக்கும். அப்போ நம்ம இப்படி வச்சாலே முடி கையில் வருது அப்படின்னா நமக்கு ரிவர்ஸாக நடக்குதுன்னு அர்த்தம். இந்த அனாஜன் ஃபேஸ் குறுகி போகுது, எல்லாமே கெட்டாஜன் ஃபேஸ்க்குள்ளாடி வந்துச்சு அப்படின்றது அர்த்தம். ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த நார்மலான பிசியாலஜி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது தெரிஞ்சாதான் மினாக்சிடில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நமக்கு நீட்டாக தெரியும். அதுக்காக தான் இது உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு தான் இவ்வளோ ஒரு விளக்கத்தை சொன்னேன். அப்போது
இந்த பாட்டி காய்ச்சின எண்ணெயா இருந்தாலும் தாத்தா காய்ச்சின எண்ணெயா இருந்தாலும் எங்க காய்ச்சின எண்ணெயோ ஆயிலோ ஏதோ ஒரு மருந்து எங்க இந்த அனாஜன் ஃபேஸை வந்து அதிகப்படுத்துதோ அது வந்து முடிவுதர்வுக்கு வந்து தீர்வா மாறும். திஸ் இஸ் சயின்ஸ். எந்த விதமான சயின்ஸ் தெரிஞ்சவங்களும் இதான் பேசுவாங்க. அப்போ அமெரிக்காவோட FDA அப்ரூவல் கொடுத்த ஒரே ஒரு எண்ணெய் அப்படின்னா, வெளியில அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன் இல்லை ஆயில் அப்படின்னா அது மினாக்சில் மட்டும்தான். அப்படின்னா கோடிக்கணக்கான ஆயில் இருக்கட்டும் FDA அதெல்லாம் ஏன் எடுக்கல அப்படின்னா, அவங்க ஒரு பொருளை அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி பல தரப்பட்ட கிளினிக்கல் ரிசர்ச்சஸ் நடத்துவாங்க. ஸோ இந்தியா முதல் பல உலக நாடுகள் ஒரு FDA ஒரு மருந்துக்கு அப்ரூவல் கொடுத்துன்னா அதை நம்பி இவங்களை வாங்கி பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க பல தரப்பட்ட சேஃப்டி இஷ்யூஸ் பார்ப்பாங்க. அதை வந்து ரெக்கரண்டா மக்கள் யூஸ் பண்றதுனால சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. அதெல்லாமே இல்லை, சேஃபானது தான், ரெக்கரண்டா எடுக்க எடுக்க மக்களுக்கு பலனுள்ளதா இருக்கும் அப்படின்றது அவங்க ஆணித்தரமா நம்புனா மட்டும்தான் அதை FDA வந்து ஹேர் ஃபால் இஷ்யூஸுக்கு மெயினா இதை பயன்படுத்தலாம் அப்படின்றது வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதனால அதுல இருக்கிற ஒரே மெயினால் இந்த மினாக்சில் தான். இப்போ நம்ம மினாக்சில்ன்றது யாரு, மினாக்சிலோட வரலாறு என்ன, மினாக்சில் எப்படி உருவாக்கப்பட்டது, ஸோ மினாக்சில் எப்படி பலன் தருது, எவ்வளவு நாள் பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் முறையா 1960 இதை வந்து ஒரு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸா வந்து இந்த மினாக்சில யூஸ் பண்றாங்க. அதாவது ரத்த அழுத்தத்துக்கு இந்த மாத்திரையை கொடுக்கும்போது ரத்த அழுத்தம் குறையிறதா வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டு இந்த மருந்தை வந்து பயன்படுத்தி வந்தாங்க. இந்த பயன்படுத்தி வர்றவங்களுக்கு அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு முடி, இப்போ ஒரு வழுக்கு தலையா இருக்கிறாங்க, முடி அதிகமாக கொட்டக்கூடிய நபரா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முடி அதிகமாக வளர ஆரம்பிக்குது. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பலதரப்பட்ட ரிசர்ச்சுக்கு அப்புறம் 1988 ஸோ FDA வந்து ஆண்களுக்கு முடி உதிர்வுக்கு இதை வந்து அப்ரூவ் பண்றாங்க. 1992 பெண்களுக்கும் இது அதே மாதிரி பலன் தர்றதா பெண்களுக்குமே அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இன்னை காலகட்டம் வரைக்கும் கிட்டத்தட்ட 37 வருடம் வரைக்கும் இன்னும் வேற ஒரு ஆயில் இதுக்கு உள்ளாடி வந்ததும் இல்லை. ஸோ வேற ஒன்றும் இதே பிரச்சனைக்கு அப்ரூவல் கொடுத்ததும் கிடையாது. ஸோ இத்தனை 37 வருடங்களா பல மில்லியன் மக்கள் மினாக்சில பயன்படுத்தி எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும், பெரிய அளவு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாம பக்க விளைவு இல்லாம சேஃபான முறையில வந்து ஹேர் ஃபாலை வந்து தீர்வு கண்டு வராங்க. மினாக்சில் வந்து ஒரு பொட்டாசியம் சேனல் ஓப்பனர். இது வந்து ஒரு வாசோ டைலேஷன். ஸோ பொதுவாகவே பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதுனால வாசோ டைலேஷனாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு வாசோ டைலேட்டர்ன்றதுனால ஃபாலிகல்ஸ் அந்த பிளட் சர்க்குலேஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது, நியூட்ரிஷன்ஸ் அதிக அளவில் உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த அனாஜன் ஃபேஸ் வந்து ரொம்பவே கிட்டத்தட்ட 30% வரைக்கும் அதிகப்படுத்தி கொடுக்குது. இந்த அனாஜன் ஃபேஸ் நான் சொன்னேன் இல்லையா, 2 வருஷத்துலேருந்து 6 வருடம் இருக்கும்போது ஸ்ட்ராங் ஹேராக இருக்கும். கிட்டத்தட்ட நல்ல ஹேராக இருக்கும்போது 7 வருடம் வரைக்கும் ஒரு ஹேருக்கு வந்து ஒரு கால அளவு இருக்கும். அப்போது இது வந்து ஒரு 2 வருடம் கால அளவு இருக்கிற நபருக்கு வந்து இன்னும் 30% கூட்டி கொடுக்கும்போது இன்னும் அது வந்து அதிகமாக போகும். ஸோ அப்போ அது ஒரு ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ உங்களோட அனாஜன் ஃபேஸ் இருக்கோ அதை விட 30% உங்களுக்கு கூட்டி தந்துட்டே இருக்கும்போது இம்மீடியட்டாக ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 மந்த்ஸில் நல்ல வேரியேஷன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். ஒரு 3 கேள்விகளுக்கு நம்ம பலன் காணணும். எந்தெந்த விதமான ஹேர் ஃபாலுக்கு நல்ல விதத்தில் மினாக்சில் சப்போர்ட் பண்ணும், 2வது மினாக்சில் வந்து எத்தனை கால அளவில் எடுக்கணும், இதில் ஏதேனும் சைடு எஃபெக்ட்ஸ் உருவாகுமா. நான் ஏற்கனவே சொன்னேன் கிட்டத்தட்ட 100%, 80 முதல் 90% வரைக்கும் வருகிற ஹேர் ஃபாலுக்கு இது வந்து தீர்வு தரும் அப்படின்னு. ஸோ அப்படின்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் போகிறவங்க இந்த பிரச்சனைக்கு உள்ளாடி இருக்கிறவங்க தானே. ஆமாம், அதனால தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 மாத காலம் மினாக்சில பயன்படுத்திட்டு நீங்கள் பலன் தரலைனா மட்டும் போகிறது நல்லது. ஏன்ன்றது இன்னும் சொல்கிறேன். பெனிஃபிட்ஸ்ன்னு வரும்போது கிட்டத்தட்ட 45 முதல் 50% வரைக்கும் இருக்கிற ஹேர் ஃபாலோட காரணம் என்ன தெரியுமா, ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா. இந்த ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா மேல்ஸுக்கும் ஃபீமேல்ஸுக்கும் வரக்கூடியது. இந்த வழுக்கு தலை மாதிரி வரும், பின்னாடி வரும், ஸோ முன்னாடி வரும், இந்த சைடில் வரும், இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து முடி அப்படியே பெட்டமாக போயிடும். ஸோ இதுதான் ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியான்வாங்க. இந்த டிசீஸை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். ஸோ இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 50% ஹேர் ஃபாலுக்கு இதுதான் காரணம். ஸோ இதுக்கு நல்ல விதத்தில் இந்த மினாக்சில் பலன் தரும். அடுத்த 20%க்கு இந்த டெலோஜன் எஃப்ளூவியம் தான் காரணம். ஸோ அந்த டெலோஜன் எஃப்ளூவியம்னு வரும்போது மன அழுத்தம், போஸ்ட் பேட்டம் ஹேர் லாஸ், ஸோ ப்ரெக்னென்சி டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிகமாக கொட்டக்கூடிய முடி, அப்புறம் போஸ்ட் இல்னஸ், அது வந்து கோவிட் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம்,
தைராய்டாக இருக்கலாம், வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் குட்டக்கூடியது, மன அழுத்தத்தினால உருவாகக்கூடியது, இது போன்ற காரணங்கள் ஒரு 20% வரைக்கும் வரக்கூடியது. இதற்கும் சிறந்த விதத்தில் இந்த மருந்து பலன் தருது. ஸோ இப்படி கூட்டும்போது 100% முடியல, கிட்டத்தட்ட 70% ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அடுத்த 5%க்கு அலோபேசியா அரேட்டா தான் காரணம். அது வந்து ஆட்டோ இம்யூன் காசஸ். ரவுண்டாக பேட்சாக ஹேர்ஸ் வந்து போகும். ஸோ இதற்கும் மினாக்சிடில் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது 75% ஆயிடுச்சு. அடுத்தது ட்ராக்ஷன் அலோபேசியா, எண்டோக்ரைன் டிசார்டர், இந்த மாதிரியான காசஸ் வரும்போது கிட்டத்தட்ட 8% வரைக்கும் வருது. ஸோ இதுக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணுது. நான் அதான் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட 80 முதல் 80% மேலேயே அதிகமாக இந்த மினாக்சிடில் சப்போர்ட் பண்ணுது. அடுத்த ஒரு 10% வந்து உங்களுக்கு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியில் போயிடும். ஸோ அது வந்து மெடிசின் ஹெல்ப் பண்ணாது. ஸோ நியூட்ரிஷனை வந்து நம்ம கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து சஃபிஷியண்டாக ரீபேக் பண்ணால் தான் சரியாகும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது நியூட்ரிஷனும் மீதியெல்லாம் வரும்போது உங்களுக்கு மினாக்சிடிலே ஒரு பெஸ்ட் சாய்ஸாக தான் இருக்கும். என்ன ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10% தான் இதிலிருந்து விதிவிலக்கில் போகும். ஸோ அதனால் 90% வந்து ஒரு நியூட்ரிஷனும் மினாக்சிடிலாலையும் வந்து நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ஸோ அந்த 10% நபர்களை தவிர்த்து மீதி எல்லாருக்குமே மினாக்சிடில் உங்களுக்கு டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணும். இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவனான ஒரு விஷயம். ஸோ 100% நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம். அதனால் பல விதமான ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மினாக்சிடில் ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாடி போயிட்டு ஒரு 6 மாதம் எடுத்துட்டு அடுத்த முடிவெடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. ஏன்னா இது அறிவியல் வந்து உங்களுக்கு தெளிவாக விளக்கம் தருது. ஸோ அறிவியல் வந்து உறுதியாக உங்களுக்கு சொல்லுது ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ ரிசல்ட் வந்து இப்போது 1 மாதம் 2 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு நிறுத்திக்கலாமா? கண்டிப்பாக நிறுத்திக்கலாம். அதனால் எந்த பக்க விளைவுமே வராது. சரி, இதை லைஃப் லாங் எடுக்கணுமா அப்படின்றது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்டிமம் ரிசல்ட் ஒரு 6 மந்த், ஒரு 3 to 6 மந்த் எடுக்கும்போது ஒரு நல்ல விதமான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் போதும்னா நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ அதை நிறுத்தக்கூடாது அப்படின்னு எல்லாம் கிடையாது. எப்போ வேணாலும் டிஸ்கன்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு ஆயிலை நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணுறது மாதிரி தான். பட் இன்னொரு பர்சிஸ்டண்ட்டான நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கண்டினியூ த ட்ரீட்மெண்ட். ஸோ அவ்வளோதான். இது ஒரு ட்ரீட்மெண்ட்றத விட இந்த ஒரு ஆயில் தெராப்பின்ற மாதிரி தான், அவ்வளோதான். ஸோ அண்ட் அடுத்ததாக வந்து இது பாத் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்துக்கணுமா, குளித்ததுக்கு அப்புறம் இல்லை குளித்ததுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம பலரும் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஆயில் தேய்க்கிறது வழக்கம். ஆனால் மினாக்சிடில் ஆயிலை குளித்ததுக்கு அப்புறம் போட்டுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா எல்லாமே தண்ணியில் போயிடும். ஸோ அதனால் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆயில் போட்டிங்கன்னா அது அப்படியே உங்கள் தலையில் இறந்துடும். கொஞ்சம் கூட லாங் லாஸ்டிங்காக ரிசல்ட் வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல ஆப்டிமம் லெவலில் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டு வெறும் ஹேர் ஃபாலை தவிர்க்கிறது மட்டும் இல்லை, புதிய ஹேர்ஸ் வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அண்ட் ஹேர் தின்னிங் நிறைய பேருக்கு இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும் முடி, இப்போ ஷெட்டிங் ஆகிற நிலைமையில் இருக்கும். ஸோ அந்த ஹேர் தின்னிங்கை வந்து இமீடியட்டாக வந்து அரெஸ்ட் பண்ணி ஹேரை வந்து ஸ்ட்ராங்காக ரீக்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னும் நிறையா அடிஷனல் நம்ம அதை தொட்டு தலையில் வச்சு அலர்ஜி எதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஒரு சிலருக்கு வந்து ஊரல், இச்சிங், அது வந்து அவங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷனை பொறுத்து, அவங்களோட ஸ்கின் கண்டிஷனை பொறுத்தும் சில நேரங்களில் இச்சிங் வர்றதுக்கான மைல்டு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இது எந்த ஆயில் எடுத்தாலுமே இருக்கும். ஸோ அந்த ரெகுலராக இருக்கக்கூடியதான். மற்றபடி ஒரு பெரும்பான்மையான பேருக்கு எந்த விதமான லாங் டைம் சைட் எஃபெக்ட்ஸும் வராது. இதை நீங்கள் லைஃப் ஃபுல்லாக எடுத்தாலுமே எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது. இப்போது நீங்கள் எதை வச்சு உறுதியாக சொல்கிறீங்கன்னா லாஸ்ட் 37 வருஷமா எடுத்த யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல. ஸோ பெரிய அளவில், பெரும்பான்மையான அளவில் ரிப்போர்ட்டட் டேட்டா சொல்லுது. ஆனால் தெரியாத ஒரு புதிய பொருளை நம்ம எடுக்கும்போது ஸோ அதோட சேஃப்டி இஷ்யூஸ் நமக்கு தெரியாது. புதுசாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை பல வருஷம் பயன்படுத்தி அதோட ரிசல்ட்டும் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் மினாக்சிடில் வந்து சேஃப், நம்பி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மினாக்சிடில் வாங்கணும் இல்லை இதை வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தைரியமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு வீடு தேடி வரும். நம்ம வெப்சைட் வந்து இருக்குது, வெப்சைட் மூலம் ஆர்டர் போட்டுக்கலாம். இல்லை மேலும் டவுட்டு அப்படின்னா நம்ம என்னை கன்சல்ட் பண்ணிக்கலாம். மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். And then bye from Dr. Leo.